தமிழகம் மற்றும் புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலையொட்டி சென்னை தனியார் ஹோட்டலில் இந்திய துணை தேர்தல் ஆணையர் மணிஷ்கர் தலைமையிலான 7 பேர் கொண்ட குழு நேற்று சென்னை வருகை தந்தனர். இதையொட்டி இன்று தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் மற்றும் வருமான வரித்துறை, சுங்கத்துறை, காவல்துறை, ரயில்வே, சிஆர்பிஎஃப், அஞ்சல், சிவில், விமான போக்குவரத்து துறை உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட துறையின் ஒருங்கிணைப்பு அலுவலர்களுடன் தற்போது ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். குறிப்பாக தேர்தல் முன்னேற்பாடுகள் தொடர்பாக ஆய்வு மேற்கொள்ள தமிழ்நாடு, புதுச்சேரி மாநிலங்களில் சட்டமன்ற தேர்தல் ஆயுத பணிகளை தற்போது இந்திய தேர்தல் ஆணையம் மேற்கொண்டு வருகிறது. இதன் ஒரு முறையாக இந்திய துணை தேர்தல் ஆணையர் மனேஷ்கர், பானு பிரகாஷ், பவன்குமார் சர்மா, சாய்குமார், ஆசிஷ் கோயல் உள்ளிட்ட 7 பேர் கொண்ட குழுவினர் நேற்று சென்னை வந்தனர். நேற்று மாலை மற்றும் இன்று காலை புதுச்சேரியில் உள்ள மாவட்ட தேர்தல் அதிகாரிகள் மற்றும் காவல்துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டனர். இன்று பிற்பகலில் தற்போது சென்னையில் உள்ள தனியார் ஹோட்டலில் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரியான அர்ச்சனா பட்நாயக்குடனும் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். இதைத் தொடர்ந்து பார்த்தீர்கள் இன்று மாலையே வருமான வரித்துறை, சுங்கத்துறை, காவல்துறை, ரயில்வே உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட துறையின் ஒருங்கிணைப்பு அலுவலர்களுடன் தற்போது தேர்தல் குறித்த ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. வருகின்ற பிப்ரவரி இறுதியில் அல்லது மார்ச் முதல் வாரத்தில் தேர்தல் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரிக்கு தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் தற்போது இதற்கான முன்னேற்பாடுகளை இந்திய தேர்தல் ஆணையம் மேற்கொண்டு வருகிறது. அதன் ஒருபடிதான் தற்போது இந்திய துணை தேர்தல் அதிகாரிகளான 7 பேர் கொண்ட குழு தற்போது சென்னை வந்துள்ளனர். இதையொட்டி நாளை காலை அனைத்து மாவட்ட தேர்தல் அதிகாரிகள், அதாவது தமிழ்நாடு உள்ள 38 மாவட்ட தேர்தல் அதிகாரிகளுடனும் தற்போது துணை தேர்தல் ஆணையரான மணிஷ்கர் தலைமையிலான அந்த 7 பேர் கொண்ட குழு ஆலோசனை மேற்கொள்கின்றனர். அது மட்டுமில்லாமல் அதன் பிறகு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்களுடனும் இந்த தேர்தல் குழு ஆலோசனை மேற்கொள்கிறது. இதைத் தொடர்ந்து இவர்களுடைய அறிக்கையை இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு அறிக்கையாக வெளியிடுவார்கள். அதைத் தொடர்ந்து இந்திய தேர்தல் ஆணையத்துடைய தலைமையிலான குழு சென்னைக்கு இன்னும் 5 நாட்கள் அல்லது 7 நாட்களுக்குள் சென்னை வந்து தேர்தல் முன்னேற்பாடுகள் குறித்தும் ஆலோசனை மேற்கொள்ள உள்ளனர்.